வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்ஹெச்ஐ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய எம்ஹெச்ஐ கிங் மேக்கர் குழுவில் உள்ள ஒரு நபர் அவருடைய நம்ம கம்பெனிக்கும் நம்முடைய நிறுவனங்களுடைய உறுப்பினர்களுக்கும் ஒரு நல்ல செய்யும் விதமான ஒரு கோரிக்கையை நிறுவனம், ஜோனல் டைரக்டர், அத்தாரிட்டி போர்டு மெம்பர் வேறு யார் இருந்தாலும் சரி, எம்டிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஆடியோ பதிவை கேட்டு இதற்கான நடவடிக்கைகளை விரைவில் எடுக்கணும் என்பதற்காக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இதை நீங்கள் இப்போ கேட்கலாம் வாங்க. நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ ஒரு நியூஸு கேள்விப்பட்டேன். என்னென்னா, ஹப்பில் செக் பண்ணுறப்ப 90 கோடிக்கு ப்ராடக்ட் இருக்கான். அதில் 15 கோடி ரூபா பொருள் வேஸ்ட் ஆகியிருக்கான். ஸோ ஸ்டோர்லேயுமே பொருள் இருக்குது, ஸ்டோர்லேயுமே சேல்ஸ் இல்லை. இதுக்கு என்ன தான் வழி பண்ணலாம்? ஸ்டோர்காரவங்கள்கிட்டையும் பொருள் தேங்கி நிற்கிது. ஸோ இந்த பொருளெல்லாம் எக்ஸ்பைரி ஆகி கீழே மண்ணுக்கு தான் போகுது. எக்ஸ்பைரி ஆகினா விற்க முடியாது. இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா சொல்கிறேன். இது யாரும் ஜோனல் டைரக்டரோ இல்லை அத்தாரிட்டி டைரக்டரோ இருந்தால் ஜோனலுக்கு சொல்லுங்கள். என்ன அப்படின்னா, இப்படி வேஸ்ட்டாக 15 கோடி ரூபாய்க்கு பொருள் வேஸ்ட்டாக கீழே போடுறதுக்கு நம்ம மக்களுக்கு எப்படி சார் வெளியே தான் பேமெண்ட் வரப்போகுது. அதுக்கு பதிலாக மக்களுக்கு ஸ்டோர் மூலமாகவோ இல்லை ஜோனல் ஆஃபீஸ் மூலமாகவோ புதுசாக சேர்ந்தவங்களுக்கு ஒரு பேமெண்ட்டு அந்த மாதிரி எடுத்திருப்பாங்கல்ல, புதுசாக சேர்ந்தவங்க அவங்களுக்கு கூட ஜோனலுக்கு வர சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு 50 பேர் 100 பேர் வீதம் வர சொல்லி, இல்லை ஸ்டோருக்கு வர சொல்லி இந்த ப்ராடக்ட்லாம் கொடுத்துடலாம். பில்லு போட்டு அவங்க யூசர் நேம், ஐடி, ஃபோன் நம்பரை வாங்கி பக்காவாக ரிசல்ட்டோடு கொடுத்துடலாம் ஃப்ரீயாகவே. இப்போ யூஸ் பண்ணட்டும். சார் வெளியே வந்தோன்னே பேமெண்ட் போட போகிறாங்க. அப்போது இந்த ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட்டை கழிச்சிடலாம். ஸோ எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு ப்ராடக்ட் இருந்தால் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். இல்லை புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு கூட இந்த ப்ராடக்ட்டை ஃப்ரீயாக கிடையாது, இதை கொடுத்துட்டு காசாக வாங்காமல் பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் அதை பேமெண்ட்டில் பிடிச்சிக்கலாம். அப்போ என்ன ஆகுனா, நம்ம மக்களுக்கும் நம்பிக்கை வரும். நம்ம பணம் இப்போதைக்கு வராட்டியும் ப்ராடக்ட் வந்திருக்குன்னு சொல்லி புதுசாக சேர்ந்தவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரும். கம்பெனி மேலே இன்னும் ஒரு நண்பகத்தன்மை வரும். ரெண்டாவது என்ன ஆகுனா, ஜோனலில் தேங்கி இருக்க பொருளெல்லாம் வேஸ்ட்டாக கீழே கொட்டுறதுக்கு நம்ம மக்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது 2 இடத்துலையுமே பிஸ்னஸ் நடக்கும். இந்த நேரத்தில் இப்போதைக்கு எங்களை பணமாக வராட்டியும் ப்ராடக்டாக வந்துச்சுன்னா வீட்டில் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க, ஒரு சந்தோஷமாக இருக்கும். இன்னும் கம்பெனி யாரும் தவறாக பேச வாய்ப்பு இருக்காது. இன்னொரு பக்கம் ஜோனலில் ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகாது, ஸ்டோர்லேயுமே ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகாது. சரிங்களா? நம்ம மக்கள் தானே, அவங்க பணம் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குல்ல, வந்தோன்னே சார் வந்தோன்னே கொடுக்க போகிறாரு. இப்போதைக்கு ப்ராடக்டாக கொடுக்கலாமே. இதுக்கு என்னோடய ஐடியா, கீழே போடுறதுக்கு கொடுக்கலாம். இது யாரும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு தோணுன ஐடியா. உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ சார். நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இந்த பதிவை கேட்டிருப்பீங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான ஐடியா. நிறைய தேவையான பொருட்கள் மைவித்திரத்தில் ஸ்டோர். அதுவும் எந்த மாதிரி பொருளை கொடுக்க சொல்ல போகிறோம் அப்படின்னா, இன்னும் சீக்கிரமாக இன்னும் ஒரு 2 மாதங்களில், இன்னும் ஒரு சில வாரங்களில் எக்ஸ்பயர் ஆகக்கூடிய உபயோகப் பொருட்கள் எவ்வளோ இருக்கும். அந்த மாதிரி பொருளை வாங்கி நம்ம பயன்படுத்திட்டால் நமக்கான இப்போதைக்கு நமக்கு தேவைக்கு பொருளும் கிடச்சிரும், கம்பெனியுடைய பேமெண்ட் வந்தது ஒரு நம்பிக்கையும் நமக்கு வந்துடும். இந்த கோரிக்கையை நிறுவனத்திற்கு எங்களுடைய குழு சார்பாக செக்கிங் மேக்கர் குழு சார்பாக வைக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் இதை ஏற்று செயல்படுத்தணும் அப்படின்ட்டு நாங்கள் விரும்புகிறோம். ஓகே, மேலும் இது போன்ற தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்ஹெச். நன்றிகள்.